ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஒரு மனுஷனுக்கு உயிரை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குமா? இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த கதை மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஊரில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப அறிவானவரும் ஒழுக்கமானவரும் கூட. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவர் மேலே பெரிய மரியாதை இருந்துச்சு. அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் இலக்கணமாக அந்த முனிவரை எல்லாரும் பார்த்தாங்க. அவர்கிட்ட நிறைய சீடர்கள் பாடம் படிச்சுட்டும் இருந்தாங்க. அவரோட சீடர்களும் அவர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது அறிவும் ஒழுக்கமும் மனுஷனுக்கு 2 கண்கள் மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவார். அவரோட சீடர்கள்ல சிவாவும் இருந்தான். அந்த முனிவரை கூர்மையா கவனிச்சு அவரோட வார்த்தைகளை தவறாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தா சரியான பதில் கிடைக்கல. அவன் கூட படிக்கிற மற்ற சீடர்கள்கிட்டையும் கேட்குறான். ஆனால் யார் சொல்கிற பதிலும் அவனுக்கு திருப்தியா இல்லை. ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு கடைசியாக அந்த கேள்வியை தன்னோட குருவான அந்த முனிவர்கிட்டயே கேட்டுட்டான். குருவே, கற்றுக்கிறதுக்கு அடிப்படையே அறிவு தான். அது கிடைச்சாலே கற்றல்ங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிடுமே. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க? அதில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது? ஒழுக்கத்துக்கும் கற்றுக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு கேட்குறான். அவன் கேட்ட கேள்வியெல்லாம் பொறுமையா கவனிச்சுட்டு இருந்த முனிவர் அவனை பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அவன் எதுவும் புரியாம அவரையும் ஆறையும் மாறி மாறி பார்க்கறான். முனிவர் இதை பார்த்து, இது கங்கை ஆறுன்னு உனக்கு தெரியும். இந்த ஆறு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு கங்கை ஆறு தொடங்குற இடத்தையும் அது போய் முடிகிற இடத்தையும் கரெக்டா சொன்னான். இப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன், பதில் சொல்றியான்னு முனிவர் திரும்ப கேட்டாரு. அதுக்கு நம்ம சிவா தாராளமா கேளுங்கன்னு சொல்றான். உடனே குரு, அப்படி சரியான தொடக்கமும் முடிவும் இல்லைன்னா கங்கை ஆறு என்ன ஆகி இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு சிவா, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாம அங்க இங்கன்னு பிரிஞ்சு போயிருக்கும். மக்களுக்கு ஒழுங்கா பயனும் தராம போயிருக்கும். கரைன்னு இருக்கிறதுனால தான் அதால இவ்வளவு தூரம் நீளமான நதியாவும் இருக்க முடியுதுன்னு சொன்னான். இதுதான் நீ கேட்ட கேள்விக்கான பதில். கங்கை நதிங்கிறது இந்தியாவோட சொத்து, பெருமை. அப்பேற்பட்ட நதிக்கே சீரா ஓடுறதுக்காக கரைன்னு ஒரு ஒழுக்கம் தேவைப்படுது. அது போலதான் மனுஷனுக்கும். மனுஷன் என்னதான் அறிவானவனா இருந்தாலும் அந்த அறிவை சரியான முறையில பயன்படுத்த ஒழுக்கம் கண்டிப்பா வேணும். இல்லைன்னா அவனோட அறிவு யாருக்கும் பயன்படாம வீணா போயிடும். அதனால ஒரு மனுஷன் உயிரை விட பெருசா ஒழுக்கத்தை நினைக்கணும்னு சொல்லி முடிச்சாரு. சிவாவுக்கு இப்ப ஒழுக்கத்தோட முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சுது. இந்த கதையில சொல்லப்பட்ட விஷயத்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே வள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காருங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு. ஆமா, நம்ம உயிர் இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் போகும். ஆனா ஒழுக்கத்தினால நாம சம்பாதிச்சு வைக்கிற நல்ல பேர் காலகாலத்துக்கும் நிலைச்சிருக்கும். அதனால உங்ககிட்ட பணம் காசுன்னு எல்லாம் இருந்தும் ஒழுக்கம் மட்டும் இல்லைன்னா உங்களை போல ஏழை இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அதை மட்டும் மனசுல வச்சுப்போம். இந்த உண்மையை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உன் வாழ்க்கை உன் கையில்.